வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். ஆஃப்டர் ஒரு லாங் டைம் இன்றைக்கி தான் ஒரு ஃபுல் வீடியோ நான் இப்போ போட போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நர்சரி விசிட் தான் பார்க்க போகிறோம். இந்த நர்சரியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது வந்து மாதாவரம் பால் பண்ணை கிட்டே இருக்கிற மூலச்சத்திரம்ன்ற இடத்துல இருக்கிற சென்னை க்ரீன் நர்சரி. இப்போ வந்து இது ரொம்பவே புதுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ 2வது பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துலேயே. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹியூஜ் பிளேஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸஸ், பார்க்கிங் ஏரியாவில் வைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இதெல்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இது ஒரு கோழி கொண்ட பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த பார்க்கிங் ஏரியாஸ்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ். இதில் வந்து நிறைய எல்லோ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆரஞ்சு கலர் இதெல்லாம் வந்து நிறையவே இப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெர்பல் செடி, ஆலோவேரா, தூதுவளை, வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய இந்த மாதிரியான பூக்கள், குரோட்டன்ஸ் வகைகள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் இப்போ கொண்டு வந்துட்ருக்காங்க. ரோஸ் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. எந்த ரோஜாவை நீங்கள் வாங்குறது, எதை விட்டுட்டு வர்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து செடி மாதிரியும் வளரும், கொடி மாதிரியும் வளரும். நீங்கள் ஒரு கிளிம்பர் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக கொடியாக படர்ந்துடும். அதே மாதிரி இதெல்லாம் வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய ஒரு பூக்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி மல்லி வகையிலையும் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜர்பீரியா. இங்கே வாங்கின ஒரு ஜர்பீரியா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சூப்பராக வளர்ந்துச்சுருக்குங்க. இந்த ஜர்பீரியா மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இந்த செடி வந்து நம்மளுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இந்த பிளான்ட்டை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கிங் ஏரியாஸில், வீட்டுக்கு வெளியில் இதெல்லாம் வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மட்டும் இல்லாமல் இன்டோருக்குன்னு ஒரு தனி செப்பரேட் பிளேஸ் ஒதுக்கி அதுக்கு நம்ம வீட்டில் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வீட்டில் இந்த மாதிரியான செட்டப்பில் கூட நம்ம செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மரிக்கொழுந்து, தவனம், இந்த மாதிரியான வாசனை செடி, அதே மாதிரி இந்த ஹைப்ரிட் செம்பருத்தியில் வந்து பியூட்டிஃபுல் கலர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சாமிக்கு சாத்தக்கூடிய இந்த அரளிப்பூவில் வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், டார்க் ரெட் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய அவங்க வந்து கலர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வாட்டி. அதே மாதிரி செம்பருத்தியில் வந்து ஹைப்ரிட் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு செம்பருத்தியில் வந்து ஆரஞ்சு கலர், அடர்த்தியான ரெட் கலர்ஸ், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வியூவும் காட்டம் பாருங்க. ரொம்ப பெரிய இடம் இது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து தொட்டாச்சினிங்கை செடி. தொட்டாச்சினிங்கை செடி வந்து நம்ம பசங்க, படிக்கக்கூடிய பசங்க வந்து காலையில் இந்த மாதிரி டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் பவர் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட மெமரி பவரை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம இந்த பிளான்ஸ்லாம் வச்சோன்னா அவங்களுக்கு வந்து அது விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பவராகவும் இருக்கும். அதே மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பூனை மீசை, தூதுவளை, பெரண்டை, ஆடாதோடா செடி, முடக்கத்தான் செடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் வந்து டீ போட்டு குடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய உற்சாகம் கிடைக்கும். இந்த கிறிஸ்மஸ் பிளான்ட்ஸை வந்து இந்த சைஸில் இருக்கும் போதே நம்ம வீட்டில் வாங்கி ஒரு பெரிய தொட்டியில் வச்சுட்டோன்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக வளர்ந்துருவாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பிளான்ட்ஸ் வாங்கும் போது இந்த பிளான்ட்ஸ் எந்த மாதிரியான கிளைமேட்டில் வைக்கணும், இதுக்கு எவ்வளோ வாட்டரிங் நம்ம கொடுக்கணும், இப்படிலாம் நீங்கள் டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இந்த சென்னை க்ரீன் நர்சரியில் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸ் தான். ஓகே வியூவர்ஸ், எவ்வளோ இந்த நர்சரியை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.